அந்த அடர்ந்த தேயிலை தோட்டம் இரவு நேரத்தில் ஓர் அமானுஷ்ய அழகோடு காணப்பட்டது. பனிமூட்டம் போர்வையாக போர்த்திருக்க நிலவொளியில் நனைந்த தேயிலை செடிகள் வெள்ளிக்கடலை போல மின்னின. அந்த பறந்து விரிந்த தோட்டத்தின் நடுவே கடும் இருளுக்கு மத்தியில் ஒரு சிறிய வீடு மட்டும் கதகதப்பான மஞ்சள் வெளிச்சத்துடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது. மூச்சிறைக்க ஓடி வந்தான் அந்த திருடன். அவனது கைகள் நடுங்கின. கண்களில் பேராசையும் பதற்றமும் கலந்திருந்தது. அவன் அந்த வீட்டின் கதவை ஆக்ரோஷமாக தட்டினான். சில நொடிகளில் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே இருந்து ஒரு அழகான இளம் பெண் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக அவனை பார்த்தாள். அவளது அழகையோ அமைதியையோ ரசிக்கும் நிலையில் அவன் இல்லை. கண் இமைக்கும் நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவளை குத்தினான். அவள் சரிந்து விழுவதை கூட பார்க்காமல் வீட்டிற்குள் புகுந்தான். அங்கிருந்த பணம் மற்றும் நகைகளை வாரி சுருட்டி கொண்டு அந்த அடர்ந்த பனிமூட்டத்திற்குள் ஓடி மறைந்தான். பொழுது விடிந்தது. சூரிய வெளிச்சம் பட்டதும் திருடன் தன் பையை திறந்து பார்த்தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. தான் கொள்ளையடித்த பணம், நகை என அனைத்தும் மாயமாக மறைந்திருந்தன. பை வெறுமையாக கிடந்தது. இது எப்படி சாத்தியம் என்று குழம்பிய அவன் இரவில் தான் சென்ற அந்த வீட்டை தேடி மீண்டும் அதே தேயிலை தோட்டத்திற்கு விரைந்தான். ஆனால் அங்கே அவனுக்கு காத்திருந்தது பேரெதிர்ச்சி. நேற்று இரவு அழகாக விளக்கு வெளிச்சத்தில் ஜொலித்த அந்த வீடு இப்போது இடிந்து போய் சுவர்கள் விரிசல் விட்டு மேற்கூரை பீந்து போய் பல ஆண்டுகளாக ஆள் நடமாட்டமே இல்லாத பாலடைந்த மண்டபம் போல காட்சியளித்தது. குழப்பமும் பயமும் அவனை தொற்றிக்கொண்டது. என்ன நடக்கிறது என்பதை அறிய அவன் அருகில் உள்ள தேயிலை செடிகளுக்கிடையே பதுங்கிக் கொண்டான். மெல்ல மெல்ல சூரியன் மறைந்து மீண்டும் இரவு சூழ்கிறது. பனிமூட்டம் தோட்டத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியது. திருடன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த பாழடைந்த வீடு ஒரு மாயத்தைப் போல மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. உடைந்த சுவர்கள் சரியாயின. இருண்ட ஜன்னல்களில் விளக்குகள் ஒளிர்ந்தன. சிறிது நேரத்தில் அது மீண்டும் பழையபடி அழகான உயிர்ச்சக்தி நிறைந்த வீடாக மாறியது. திருடன் பயத்தில் நடுங்கினான். ஆவலை அடக்க முடியாமல் ஜன்னல் ஓரமாக சென்று உள்ளே எட்டி பார்த்தான். அவனது ரத்தம் உறைந்து போனது. நேற்று இரவு அவன் யாரை கொன்றானோ அதே பெண் அங்கே உயிருடன் இருந்தாள். ஒரு அலங்கார மேஜையின் முன் அமர்ந்து நிதானமாக தன் முகத்திற்கு மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தாள். அவளது அசைவுகளை உன்னிப்பாக கவனிக்க திருடன் சற்று நகர்ந்தான். அப்போது அவளது முகம் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் எதிரில் இருந்த கண்ணாடியில் அவளது பிம்பம் தெரிந்தது. அதை பார்த்ததும் அவனது இதய துடிப்பு நின்றது. கண்ணாடியில் தெரிந்தது அந்த அழகான பெண்ணின் முகமல்ல. முகம் முழுவதும் சிதைந்து ரத்தம் வழிந்து கண்கள் தீப்பிழம்பாக ஜொலிக்கும் ஒரு கோரமான பேயின் உருவம் அது. அந்த பேய் மெதுவாக இதழ்களை விரித்து புன்னகைத்தது. அது கண்ணாடியின் வழியாக ஜன்னலுக்கு வெளியே நிற்கும் திருடனை நேராக பார்த்தது. திடீரென வீட்டின் கதவு தானாகவே கீச் என்ற சத்தத்துடன் திறந்தது. ஆ என்ற அலறல் சத்தம் அந்த பனிமூட்டத்திற்குள் கரைந்தது. திருடன் திகிலில் அங்கேயே சுருண்டு விழுந்தான். மறுநாள் காலை சூரியன் உதித்தது. அந்த தேயிலை தோட்டம் அமைதியாக இருந்தது. அந்த வீடு மீண்டும் பழையபடி இடிந்து பாழடைந்து காணப்பட்டது. தேயிலை செடிகளுக்கிடையே அந்த திருடன் கண்கள் விரிந்த நிலையில் முகத்தில் உறைந்து போன பயத்துடன் பிணமாக கிடந்தான்.